நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம செடிக்கு ஒரு நல்ல உரங்க என்னதுன்னா, நம்ம வீட்டில் சமையல் கடையில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா காய்கறிகள், அந்த காய்கறியோட தோலை தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம், பூண்டு, இந்த முட்டைத்தோல், இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இதை எப்படி நான் உரமாக்கி காட்டுறேன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல உரம் இது. அதாவது இதெல்லாம் நம்ம குப்பையில் தானே நார்மலாக போடுவோம், இதெல்லாம் குப்பையில் போடாமல் நம்ம செடிக்கு வந்து உரமாக்கிக்கலாம். எப்படி செஞ்சு காட்டணும்னு காட்டுறேன். இதை ஃபுல்லாக எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நான் வந்து இப்போ வெறும் வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டைத்தோல் மட்டும்தாங்க இப்படி அரைச்சிருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே தொட்டியில் போடலாம். அது கொஞ்சம் குப்பை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி இதில் நான் நல்லா தண்ணி சேர்த்துப்பேன். நல்லா ஃபுல் பக்கெட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம கப்புனால எடுத்து செடிகளுக்கு ஊற்றிட வேண்டியதான். இது நான் வெறும் வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டைத்தோல் தான். நீங்கள் வந்து காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அந்த குப்பையை சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். சரிங்களா? பாருங்கள், கருவேப்பிலை செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக நான் வளர்த்துருக்கேன். இப்போ தான் வச்சேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இது மல்லி செடி, இது செம்பருத்தி. இப்படி எல்லா செடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க சாந்திஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.